பிரேசிலில் உள்ள கிராண்டே டோ-சுல் மாகாணத்தில் பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறித்த மாகாணத்தில் உள்ள நகரங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 56ஆக உயர்வடைந்துள்ளது. அத்தோடு சுமார் 74 பேர் இதுவரையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு சிவில் பாதுகாப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளம் காரணமாக மாயமானவர்களை மீட்பதற்கான பணிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருகிறதாக கூறப்படுகிறது. அதேவேளை கிராண்டே டோ-சுல் மாகாணத்தில் உள்ள 497 நகரங்களில் சுமார் 69,000த்திற்கு அதிகமானவர்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக போர்ட்டோ அலெக்ரேவில் உள்ள சர்வதேச விமான நிலையம் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.